ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டெஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற பாடம் 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகம். அதில் குடிமையியல் பக்கத்தில் அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சின்னு ஒரு பாடம் இருக்கிறது. இந்த பாடத்திலிருந்து 20 கேள்வியை நான் கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. எல்லாமே டைரெக்டான கேள்வியாக தான் இருக்குது. வழக்கமாக நம்ம கூற்று காரணம் அப்படின்னு வச்சு உங்களை கொஞ்சம் குழப்புற மாதிரி கேட்போம். ஆனால் இந்த பாடத்தில் அதற்கான வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. எல்லாமே சிங்கிள் கொஷினாக இருக்குங்க. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், முடியவில்லை. சரி, இந்த 20 கேள்வியையும் நீங்கள் முழுமையாக அட்டன் பண்ணிவிட்டு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் போட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. எல்லாருமே 20க்கு 20 எடுத்துருவீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா? எல்லோரும் தயாராக இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த பாடம் தேர்தல், அரசியல் கட்சிகள், அழுத்த குழுக்கள்னு ஒரு பாடம் இருக்கும். அதில் வேணால் ஓரளவுக்கு கண்டென்ட் இருக்கும். அந்த பாடத்தை நாளைக்கு படிச்சுட்டு வந்துடுங்க. இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் கம்யூனிட்டி போஸ்ட் போடுறேன். அப்புறம் நம்முடைய டெலகிராம் குரூப் இருக்குது, அதுக்கான லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது. அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கேயும் நான் ஷேர் பண்ணிடுறேன். சரி, ஓகே, நம்ம இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா? எல்லோரும் தயாராக இருக்கீங்களா? நான் கேள்விகளை கேட்பதற்கு முன்பே நீங்கள் லைவ் சாட்டில் ஆன்சரை போடுங்க. சரி, ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். ஒரு நபரோ அரசரோ அல்லது அரசியோ ஆட்சி செய்யும் முறைக்கு என்ன பேருன்னு கேட்டிருக்காங்க. ஒரு நபர் இருக்கார் அல்லது ஒரு அரசர் இருக்கார், அரசி இருக்காங்க. அவங்க ஆட்சி பண்ணாங்கன்னா அதற்கு பெயர் முடியாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. முடியாட்சி. அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று: உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியாவாகும். காரணம்: இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு என்னும் 5 முக்கிய கொள்கைகளின் அடிப்படையில் இந்தியா இயங்குகிறது. இப்படியெல்லாம் தேர்வில் கேட்டாங்கன்னா எல்லாருமே 200க்கு 200 போட்டுருவீங்க. சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? கூற்று காரணம் சரியான விளக்கம்தாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். சுதந்திர இந்தியாவுடைய முதல் பொது தேர்தல் தொடங்கிய நாள். சுதந்திர இந்தியாவுடைய முதல் பொது தேர்தல் எப்பொழுது தொடங்கியதுன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? 1951 அக்டோபர் 25 ஆரம்பிச்சிருக்கோம். அதுவே 1952 பிப்ரவரி 21 முடிஞ்சிருக்கும். ஸோ இதான் ஆன்சர். அடுத்த கேள்வியை பாருங்கள். தவறானதை கண்டறிக. கீழே இருக்கிற 4 நாடுகளில் ஏதோ ஒன்றில் மட்டும் ஆட்சி முறை வேறு இருக்குது. அது என்னங்கிறத கரெக்டாக கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? இங்கே பொருந்தாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடகொரியா வராதுங்க. ஏன்னா மற்ற எல்லாத்துலேயுமே முடியாட்சி இருக்குது. வடகொரியாவில் தனிநபர் ஆட்சி இருக்குது. தனிநபர் ஆட்சி. அப்போ இதுதான் தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு. இதை வேணால் தேர்வில் கேட்க வாய்ப்பு இருக்குது. பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு 1920 நடந்திருக்குங்க. இம்பீரியல் தேர்தல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, ஓகே, அடுத்த கேள்வியை பார்க்கலாமா? நேரடி மக்களாட்சி இன்று வரை நடைமுறையில் உள்ள நாடு. நேரடி மக்களாட்சினா மக்கள் நேரடியாக அவங்களுடைய வாக்கை பதிவு பண்ணுவாங்க. ஒரு சட்டம் வேணுமா வேண்டாமான்னு கூடி அவங்களே முடிவெடுப்பாங்க. விடையை பார்க்கலாங்களா? எங்கே இருக்குங்க? சுவிட்சர்லாந்து அப்படிங்கிற நாட்டில் இருக்குது. அடுத்த கேள்வியை பாருங்கள். தவறானது எது? கீழே இருக்கிற 4 நாடுகளில் ஏதோ ஒன்றில் மட்டும் ஆட்சி முறை வேறையாக இருக்குது. அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே, விடையை பார்க்கலாங்களா? ஸ்பெயின் மட்டும் வேறைங்க. ஸ்பெயினில் இருக்கிறது உயர்குடி ஆட்சி. சீனா, வெனிசுலா, வடகொரியா இங்கெல்லாம் இருக்கிறது சிறு குழு ஆட்சி. அடுத்த கேள்வியை பாருங்கள். சுதந்திர இந்தியாவுடைய முதல் பொது தேர்தலில் இருந்த மொத்த இடங்கள் எத்தனை? சுதந்திர இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நடந்தது இல்லைங்களா? அப்போ எத்தனை இடங்கள் இருந்ததுன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? மொத்தம் 489 இடங்கள் இருந்தது. 489. அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. இது புக் பேக் கொஷினுங்க. கூற்று: இந்தியாவில் நாடாளுமன்ற அரசாங்க முறை பின்பற்றப்படுகிறது. காரணம்: இந்திய நாடாளுமன்றம் 2 சபைகளை உள்ளடக்கியது. இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாங்களா? கூற்று காரணம் 2ம் சரியான விளக்கம்தான். சரி, அடுத்த கேள்வியை பாருங்கள். முன்னாள் சோவியத் யூனியன் எதற்கு எடுத்துக்காட்டு? முன்னாள் சோவியத் யூனியன் எந்த வகையான ஆட்சிக்கு எடுத்துக்காட்டுன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? சிறு குழு ஆட்சி இதற்கு எடுத்துக்காட்டு. சிறு குழு ஆட்சி.
அடுத்த கேள்வியை பாருங்கள். ரஸ் பப்ளிகா என்ற கிரேக்க மொழிச்சொல்லின் பொருள் என்ன? இது வந்து கிரேக்க மொழிச்சொல். இதனுடைய வார்த்தையின் அர்த்தம் என்னன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? பொது விவகாரம். அடுத்த கேள்வியை பாருங்கள். எந்த மொழியிலிருந்து டெமோக்ரஸி என்ற வார்த்தை பெறப்பட்டது? என்ன இன்றைக்கி உங்களை யோசிக்க வைக்கவே முடியலையே, எல்லாமே டைரக்டான கேள்வியாக இருக்கு. சரி, இன்றைக்கு சந்தோஷமாக இருங்கள். சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? விடை கிரேக்கம் என்பது சரி. டெமோக்ரஸி என்ற வார்த்தை கிரேக்க மொழிச்சொல். அடுத்த கேள்வியை பாருங்கள். சுதந்திர இந்தியாவின் முதல் பொதுத் தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்ற இடங்கள் மொத்தம் 489 இடம் இருந்ததுன்னு பார்த்தோம். அதில் காங்கிரஸ் வெற்றி பெற்ற இடங்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. விடை பார்க்கலாங்களா? விடை 364 இடங்களில் ஜெயிச்சிருப்பாங்க. 364. அடுத்த கேள்வியை பாருங்கள். 1912 1913 புதுடில்லியில் உள்ள இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர்கள் யார்? 2 பேரை கண்டுபிடிக்கணும். நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைச்சவங்க 2 பேர். விடையை பார்க்கலாங்களா? எட்வின் லுட்டியன்ஸ், ஹெர்பர்ட் பேக்கர். இந்த 2 பேர் தான் வடிவமைச்சிருக்காங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். புதுடில்லியில் உள்ள நாடாளுமன்ற கட்டிடம் எந்த ஆண்டு கட்ட தொடங்கப்பட்டது? எப்போ கட்ட ஆரம்பித்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? ஓகே, விடையை பாருங்கள். 1921 கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. 1927 கட்டி முடிச்சிருப்பாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுபவர்கள் யார்? கரெக்டாக கண்டுபிடிங்க பார்க்கலாம். லோக்சபா, ராஜ்யசபா. விடையை பார்க்கலாங்களா? விடை ராஜ்யசபைக்கு 12 உறுப்பினர்களை நியமிப்பார். ராஜ்யசபைக்கு 12 உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமிப்பார். அடுத்த கேள்வியை பாருங்கள். ஒரு உண்மையான மக்களாட்சியை 20 பேர் குழுவாக அமர்ந்து கொண்டு செயல்படுத்த முடியாது. இது கீழ்நிலையில் உள்ள ஒவ்வொரு கிராம மக்களாலும் செயல்படுத்தப்படுவதாகும் என குறிப்பிட்டவர் யார்? இதை சொன்னவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை மகாத்மா காந்தியடிகள். அடுத்த கேள்வியை பாருங்கள். அனைவருக்கும் வாக்குரிமை வழங்குவது என்ன? அனைவருக்கும் வாக்குரிமை இது எந்த வகையான சமத்துவம்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு டெஸ்ட்டு. இதுக்கு அடுத்த பாடம் தேர்தல், அரசியல் கட்சிகள், அழுத்த குழுக்கள். அந்த வீடியோ இந்த மாதிரி டைரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்துடாதீங்க. அந்த வீடியோவில் கேள்விகள் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். சரி, விடையை பார்க்கலாங்களா? விடை அரசியல் சமத்துவம் என்பது சரி. அனைவருக்கும் வாக்குரிமை என்பது அரசியல் சமத்துவம். அடுத்த கேள்வியை பாருங்கள். சென்னை மாகாண பொதுத் தேர்தலில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்ட ஆண்டு? இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கிய இடம் சென்னை தாங்க. விடையை பார்க்கலாங்களா? 1921 கொண்டு வந்திருப்பாங்க, வாக்குரிமை கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதுக்கு அடுத்து தான் பெண்கள் அரசியலில் வந்திருப்பாங்க. அதுவும் குறிப்பாக முத்துலட்சுமி அம்மையார், அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்திருப்பாங்க. அவங்க எப்போ சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? இதை 10th புத்தகத்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த கேள்வியை பாருங்கள். கடைசி கேள்வி. கீழ்கண்ட எந்த ஒரு நாடானது அதிபர் அரசாங்க முறையினை கொண்டுள்ளது? எந்த நாட்டில் அதிபர் முறை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? அமெரிக்க ஐக்கிய நாடுகள், இதில் தான் அதிபர் முறை இருக்குது. அமெரிக்காவில் மட்டும்தான் அதிபர் முறை இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 20 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு வந்துடுங்க. அதுக்கான டீட்டெயில்ஸை நான் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போடுறேன், டெலகிராம் குரூப்லேயும் ஷேர் பண்ணுறேன். டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது. அதன் மூலமாக டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.